வணக்கம். விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த சீமான். சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்தார். விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும், விஜய் ஒரு தமிழன், தமிழன் அரசியலுக்கு வர வேண்டும், விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கின்றேன் என்று கூறினார். மேலும் அவர் கட்சி கொடி அறிமுகம் செய்யும் பொழுதும் அதை வரவேற்று பேசியிருந்தார். கட்சி கொடி அறிமுகப்படுத்திய போது பல்வேறு சிக்கல்கள் எழுந்தது. அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தார். அதே சமயத்தில் விஜய் அவர்களின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் தங்களது கொள்கை தலைவராக பெரியாரை அறிவித்தார். அது முதல் தொடர்ந்து விஜயை கடுமையாக சாடி அரசியல் செய்து வருகிறார் சீமான் அவர்கள். தனிநபர் விமர்சனத்தை கூட செய்து வருகிறார். சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சீமான் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு 30 நிமிடங்கள் நடைபெற்றது. இந்த சந்திப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மூத்த சகோதரர் மு.க.முத்து இறந்ததற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக என கூறப்பட்டாலும் கூட இந்த சந்திப்பு நிகழ்ந்த மறுநாளே விஜயை கடுமையாக சீண்டி பேசியிருந்தார். விஜய் எனது சகோதரராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அவர் தமிழராக கூட இருக்கலாம், சித்தப்பா என்ன பெரியப்பா என்ன யாராக இருந்தாலும் அடிதான், நேற்று வந்தவன் எல்லாம் நாளை முதலமைச்சர் ஆகி விடுவேன் என்று கூறுகிறான். நாங்கள் இத்தனை காலமாக அரசியல் செய்து கொண்டு என்ன செய்து கொண்டு இருக்க போகிறோம்? இவனெல்லாம் முதலமைச்சர் ஆனால் நாங்கள் என்ன செய்வது? இனிமேல் சினிமாவா லட்சியமா என்பதுதான் எங்களது அரசியல் என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். மேலும் விஜய்க்கு எதற்காக எக்ஸ் மற்றும் ஒய் பிரிவு பாதுகாப்புகளை வழங்கி வருகிறார்கள், அவர் என்ன சாதித்து கிழித்து விட்டார் எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார். இருப்பினும் கூட தமிழக வெற்றி கழகத்தினர் சீமானுக்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. விஜயை அவர் கடுமையாக சீண்டி பேசி வந்தாலும் கூட விஜய் அவர்களோ தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களிடம் சீமானை பற்றி எதையும் பேச வேண்டாம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. சீமான் தொடர்ந்து விஜயை சாடி பேசி வருவதற்கு காரணம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய அனைத்து தொண்டர்களுமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் என்ற ஒரு பேச்சு உள்ளது. மேலும் சீமானுக்கு 18வது மக்களவை தேர்தலில் 8.5% வாக்கு வங்கி இருந்தது. அந்த 8.5% வாக்கு வங்கி இந்த தேர்தலில் கிடைக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. காரணம், சீமானின் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளார்கள். சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் அனைவருமே இளைஞர்கள். இவர்களது வாக்கு வங்கி அனைத்துமே தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இது சீமானுக்கு மிகப்பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தி வருவதால் தான் சீமான் தொடர்ச்சியாக விஜயை திட்டி பேசி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் மை டிவிகே என்ற ஆப்பை அறிமுகம் செய்து விஜய் அவர்கள் பேசினார். வரும் தேர்தலில் மக்களோடு கூட்டணி, அண்ணாவின் வழியில் தமிழகத்தை நாங்கள் காப்போம், மேலும் ஒரே குடும்பம் ஊழல் செய்து தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறது, அந்த குடும்பத்தை அரசியலிலிருந்து அகற்றுவோம், இனிமேல் நான் மக்களோடு மட்டுமே வாழ்வேன், மக்களுக்காகவே பணி செய்வேன், தொடர்ந்து மக்களுக்காக உழைப்பேன் என கூறியிருந்தார். இந்த செயலியின் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை 2 கோடியாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த எண்ணிக்கையை 2 கோடியாக மாற்ற வேண்டும் வரும் தேர்தலுக்குள்ளாக என கூறப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது. அதற்குள்ளாக இந்த தொண்டர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விஜய் அவர்கள் வெளியிட்ட மை டிவிகே என்ற ஆப்பை தமிழக வெற்றி கழகத்தினர் பதிவிறக்கம் செய்து தொடர்ந்து அதில் சேர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுவதும் எதிர்ப்பு தெரிவித்து பேசுவதும் வாடிக்கையாக சீமான் வைத்துள்ளார். இதனால் பலர் அரசியலில் சீமானை விமர்சித்தும் வருகிறார்கள். நன்றி.